நமக்கு பைபிள் லாங்குவேஜ் தெரியுமா? அது நாம் இப்பொழுது கேட்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பா? உதாரணத்துக்கு புறா வந்தது என்றால் அங்கே வந்தது புறா அல்ல. இதை குறித்துதான் இந்த வீடியோ. ஆதாம் ஏவாள் பார்த்தது உண்மையான பாம்பா? இப்பொழுது பைபிள் லாங்குவேஜை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் பாம்பா வரல பிரதர். அந்த வார்த்தை பாம்பு அப்படின்னு நம்ம சர்பமன் போடப்பட்டிருக்கீங்களா? அதோட எபிரேய வார்த்தை வந்து நாகாஷ். நாகாஷ்னா வசியம் பண்ணுகிறவன் அர்த்தம். அப்போ ஏதேன் தோட்டத்தில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வசியம் பண்ணுகிறவன் நாகாஷ். அதுதான் தமிழ்ல நம்மளுக்கு சர்பம் என்று போடப்பட்டிருக்கு. அவன் அப்போ எப்படி பேசினா? சர்பமா ரூபம் எடுத்து வந்தான்னா இல்ல, அவன் அங்கதான் இருக்கான். ஆனா அவனுக்கு பைபிள் கொடுக்குற பேரு பாம்பு. நம்ம பாம்புன்னு சொன்ன உடனே இந்த படைக்கப்பட்ட பாம்பு வந்து பேசுச்சுன்னு நினைக்கிறவங்க இல்லைங்க. அவன் தான் பாம்பு. ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களை நான் ஓநாய்கள் மத்தியில் அனுப்புகிறேன், நீங்கள் பாம்பை போல் வினா உள்ளவர்களா இருங்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் பாம்பா மாறினாங்களா? இல்ல. ஓநாய்கள் மத்தியில் அனுப்புறேன்றாரு. அப்போ அந்த ஓநாய்கள் யாருன்னா அன்னைக்கு இருந்த கள்ள உபதேசக்காரர்கள், பரிசேயர்கள் இவங்க எல்லாம் எடுத்துக்கலாம். அவங்க ஓநாய்களா இருந்தாங்களா? ஓநாய் உருவத்துல இல்ல, ஓநாய் குணத்துல இருந்தாங்க. அப்போ அப்போ இங்க பாம்புன்னு சொல்லும் போது பாம்பா இல்ல, பாம்போடைய குணம். ஏன் அந்த குணம்? பாம்போடைய விஷம் கொடித விஷம், சித்திரம். அந்த மாதிரி பாவம். பாம்பு வந்து தன் இரையை பிடிக்கும் போது காத்திருந்து பதுங்கி ஏமாத்தி போய் பிடிச்சிடும். நல்ல வஞ்சகத்தன்மையா இருக்கும். அந்த குணம் தான் சாத்தான் அந்த இடத்துல காமிச்சான். அதனால அவன் அந்த குணத்தை வச்சு ஒரு மிருகத்தை போல் பேசுறாரு. இந்த குணத்தை வச்சுதான் ஐயா. ஆனா பேசும்போது எப்படி வெளிப்படையா அவங்க எப்படி அவங்க கேட்டாங்க? நேரடியா பேசியிருக்கணும். உருவத்தோட ஏதாவது ஒரு ரூபத்துல பேசியிருக்கணும். தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூபத்தோட பேசியிருக்கணும். அதனால கேட்டேன். சரி, நன்றிங்க.